ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கோம் பார்த்தீங்களா, அதான் நானும் என் கூட என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும், அதாவது குடும்ப பெண்கள் வந்து எப்போவுமே வீட்டை நீட்டாக தான் வச்சுருப்பீங்க. நானும் ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருப்பேன். இந்த வீட்டை மட்டும் அழகாக வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு கவலைகள் இருக்கும். ஒன்றில் பணம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த வீட்டில் ஐயோ பணம் இல்லையே, வேறு எல்லாமே கடவுள் தந்திருக்கிறாரே அப்படின்னு நினைப்போம். அந்த பணம் நிறைய இருக்க வீட்டில் போய் பாருங்கள், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்போவும் சண்டை தான் இருக்கும். ஐயோ நம்ம புருஷன் நம்மக்கிட்ட அன்பாக இல்லையே, ஒரு பாசமாக இல்லையே, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே அப்படின்னு இருப்போம். எல்லாமே இருக்கிற வீட்டில் பாருங்கள், பிள்ளைங்க இருக்காது. அதனால் வீட்டுக்கு வீடு வாசல் படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனால் நாம் எப்போவுமே மற்றவங்க வீட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மேலோட்டமாக பார்த்து நினைக்காம, நம்ம வீட்டையும் நம்ம வாழ்க்கையையும் நம்மக்கிட்ட இருக்க குறைகளை வந்து எப்படி நிறைகளாக மாற்றலாம், எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை அழகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு 8 டிப்ஸோடு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாகவே இருக்கணும். மற்றவங்களை மாதிரி இருக்கணும், மற்றவங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கே நம்ம மேலே ஒரு கெட்ட எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நான் ஒரு அன்லக்கி, எனக்கு எதுவுமே சரியாக இல்லை, மற்றவங்களுக்கு தான் எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு நினைப்போம். அது எதனால் நினைக்கிறோம் அப்படின்னா, அதோட ஆணி வேறு என்னது, நம்ம முதல்ல இருந்தே நாமளாகவே இருந்திருக்க மாட்டோம். இப்போ ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிடலாம், அவங்களே போலேயே நானும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வைங்களாம். கடவுள் வந்து எல்லாரையுமே ஒரே உருவத்தோட ஒரே அழகோடு அப்படி படைச்சிருக்கலாமே. எதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோற்றத்தை கொடுத்து, ஒவ்வொரு கலர் கொடுத்து, ஒவ்வொரு மொழியை கொடுத்து இப்படி வாழ்ந்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் பார்த்து பார்த்து போர் அடிக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திணுசாக படைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்கு இயற்கையிலேயே என்ன ஹேபிட்ஸ் இருக்கோ அதுபடியே நம்ம வந்துடணும். அவங்களே மாதிரி நான் வரணும், அவங்க டாக்டர் ஆகியிருக்காங்க அதே மாதிரி நானும் டாக்டர் ஆவேன், அவங்க பெரிய டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குறாங்க நானும் அதே மாதிரி வருவேன், அப்படி கிடையாது. அவரவர் வாழ்க்கையில் ஒரு பாதை வரும், அந்த பாதையில் நம்ம கரெக்டாக போய்கிட்டே இருந்தால் போதும். இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க, ஒரு 20 வருஷமாக அமைதியாகவே இருந்திருக்காங்க. நமக்கு தெரியும் அவங்க வந்து அமைதியான கேரக்டர் தான் அப்படின்னு. அவங்கக்கிட்ட போய் அவங்கள ஜாலியாக நீங்கள் பேசுங்க, நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அவங்களும் டக்குன்னு சடனாக ஒரு கலகலான்னு பேசி எடுத்து அவங்க இருந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நேச்சர் தன்மை என்னது, அவங்க வந்து அமைதியான கேரக்டராகவே இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்கள். நாம் வந்து மற்றவங்க சிரிக்கணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஏதோ ஒரு கேரக்டரை நமக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த புது கேரக்டர் முதல்ல பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக அவளா வாயாடி பொண்ணு, குணம் ஒன்றுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எந்த புது கேரக்டரை நம்மக்கிட்ட நம்ம வந்து நல்ல இன்ஸ்பயர் ஆகி அடுத்தவங்கள பார்த்து நம்ம வந்து கொண்டு வந்தோமோ அந்த கேரக்டர் வந்த புதுசுலையே அப்படியே நம்மளை அப்படியே திருப்பி அடிக்கும். அதுக்கு தான் சொன்னேன், நீங்களாகவே இருங்க, அதை தான் இந்த உலகம் எப்போவுமே ரசிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்கள பார்த்து என்றைக்குமே இன்ஸ்பயர் ஆகாதீங்க. பக்கத்து வீட்டு அக்கா பெரிய கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதே இதில் அவங்க வந்து ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, அதனால் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரவங்க யாராவது டாக்டர் படிச்சிருப்பாங்க, அவங்க வீட்டில் அவ்வளோக்கு படிக்கிறதுக்கு பணம் இருக்கும். நம்ம அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம அடம் பிடிக்கக்கூடாது. நம்ம வீட்டு தகுதிக்கு நம்ம வந்து என்ன இருக்குதோ அதுபடி தான் நம்ம வரணும், சரியா? கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆட வரலாம், நல்ல பாட்டு பாட வரலாம், அந்த மாதிரி அவரவர் திறமையில முன்னேறி வாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்சதை செய்யும்போது நம்மளோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப நல்லா மாறும். மற்றவங்கள பார்த்து நான் அவங்களே மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து இப்போ ஒரு வேலையை எடுத்துக்கோங்களேன். பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு கவர்மெண்ட் வேலை எடுத்திருக்காங்க, அவங்களே போலேயே நாமளும் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி அதே ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோன்னு வைங்களேன், கொஞ்ச நாள்லேயே நமக்கு வெறுப்பு தட்டிடும். நம்ம இதுக்காக பிறந்து வளர்ந்தோம், நம்ம இந்த வேலையை ஆசைப்பட்டோம், சின்ன வயசில் நம்ம என்னென்ன கனவுகள்லாம் கண்டிருந்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம மனசாட்சி நம்மளை குறுக்கும். அதனால் உங்கள் விருப்பம் எதுவோ, உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அதில் மேலே எழும்பி வாங்க.
மூணாவது, வீட்டை அழகாக வைக்கிற மாதிரியே ஒரு டிப்ஸு சொல்லி தரட்டுமா? நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்சி எதுவுமே விலை குறைவில் கொஞ்சம் தரம் கம்மியாக எடுப்போம். எதுக்கு? நான் சிக்கனமாக இருக்க போகிறேன், நான் பணத்தை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இந்த கம்மியான பிராண்டட்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்தால் ஒரு வருஷத்தில் அந்த டிவி ஓடுதான்னு தெரியாது, ஃப்ரிட்ஜு கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ இதுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து எப்படி அழகாக்கலாம், நம்மளோட சிக்கனத்தால் அழகாக்கலாம். அது எப்படி ஆக்கணும்? வாங்கும்போதே ஏன்னா இந்த பொருள் டிவி, இந்த மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். அப்போது அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்ச நாள் நம்ம கூட அந்த பொருள் இருக்கணும் அப்படின்னா வாங்கும்போதே ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா ஆனாலும் நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கணும். இடையிடையே போய் நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்காக 1000 2000ன்னு செலவழிக்கிறத அந்த ரிப்பேருக்கு நம்ம வந்து எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதை முதல்ல கொடுத்து நல்ல பிராண்டடாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து டிவி, மிக்சிக்கு மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் போடக்கூடிய எந்த துணிமணிகளாக இருந்தாலும், காலில் போடக்கூடிய ஷூ, செருப்பு எதுனாலுமே கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த டிப்ஸு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பை வந்து இன்னும் சூப்பராக அழகாக மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கணும். இப்போ நாளைக்கு காலையில் எந்திரிக்கணும், கடகடான 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்லாம் நல்லா நினைப்போம். ஆனால் வந்து தூங்கி முழிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. மொபைலில் அலாரம் வச்சுருப்போம் 5 மணிக்கே எந்திரிக்கணும் அப்படின்னு. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா மணியை பார்த்தீங்கன்னா 7 மணி. அதுக்கப்புறம் வந்து அவசரம்னு அங்கே இங்கே பாத்திரத்தெல்லாம் சிதறி போட்டு மண்டே உருட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சமையலை, அதுவும் ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி படபடான நூடுல்ஸை கிண்டி கொடுத்துருவோம். அது பிள்ளைங்களுக்கு ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டு. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சு இது தப்பு யார் மேலே? நம்ம மேலே. நம்ம அந்த 7 மணிக்கு எழுமனதை 5 மணிக்கு ப்ராப்பராக காலத்தை தாழ்த்தாமல் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம வேலையை ஸ்மூத்தாக முடிச்சிருக்கலாம். நம்ம 5 மணிலேருந்து ஒரு 5:30 வரை அழகாக கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணியிருக்கலாம். மனசார கொஞ்சம் நேரம் ஒரு யோகா மாதிரியோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரியோ நம்ம குட்டியாக நமக்காகவே ஒரு 1/2 மணி நேரம் செலவழிச்சிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலும் சரி தான், இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நல்ல காரியமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், படிப்புலையோ தொழில்லையோ ஏதோ ஒன்று, அவங்க வேலையை அன்னன்னைக்குள்ள வேலையை அவங்க ப்ராப்பராக செஞ்சுட்டு தான் நைட்டு தூங்கியே போவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியவான் மாதிரி உங்களோட வேலையில் வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும். அப்பாடா இன்னைக்கு நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷ ஒளி வீசும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நம்ம இன்னைக்குள்ள வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் அங்கே வந்து வேலை வந்து மொத்தமாக மூட்டை மாதிரி கட்டி குவிஞ்சு போய் இருக்கும். ஒரே நாளில் இருந்து செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு டைம் ஷெட்யூல் மாதிரி போடுங்க. வீட்டு வேலையாக இருந்தாலும் அப்படி தான், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை பாத்திரம் தேய்க்கணும், இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நம்ம துணியை ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு பண்ணோம் அப்படின்னா கடகடான்னு முடிக்கலாம். 6வது டிப்ஸு பார்க்கலாமா? இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து அதிகமாக பேசணும் அப்படின்னாலே கடைசி முடிவு வந்து சண்டை தான் வரும் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆட்கள் கிட்ட நம்ம பேச வேண்டாம். அமைதியாக இருந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே நல்லது. இது வந்து பேசுகிறதுல மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக இந்த பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமாக தின்னுக்கிட்டே இருப்பாங்க. தின்னுட்டு இருந்து அந்த ஃபுட்டு வந்து உள்ளே வந்து செரிமானம் ஆச்சா ஆகலையா தெரியாது, நைட்டு ஃபுல்லாக இருந்து உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து தப்பு. நம்ம ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி மாதிரி தான் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குட்டியோண்டு குடலும். அதுக்கும் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். எப்போவுமே கண்டினியூவாக அது வந்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கேப் விட்டு விட்டு ஏதாச்சும் சாப்பிட்டா கூட தெரியாது. சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை நம்ம வந்து கொஞ்சம் சத்துள்ள ஆகாரங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நோய் நொடிகள் வராமல் நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும், நம்ம உடம்பும் அவ்வளோ அழகாக இருக்கும். 7வது டிப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பொருள் ஆன்லைனில் அந்த டப்பா இந்த கண்டெய்னரு நான் மீஷோவில் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன், பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பிளாஸ்டிக் டப்பா, பக்கெட் அப்படின்லாம் வாங்கி குவிச்சு வைக்காதீங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு பெரிய வீடு கட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வாங்கலாம். குட்டியோண்டு வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு இவ்வளோக்கு குடோன் மாதிரி பொருளை அள்ளி குவிச்சு வைக்கணும்னு தேவையும் கிடையாது. இன்னொன்று வாங்கி வச்ச பொருளை நம்ம எந்த மூட்டைக்குள்ளே கட்டி வச்சுருக்கோங்கிறத நம்ம வந்து ஒரு மாதத்துலேயே மறந்துடுவோம்.
அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நம்ம வந்து அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது நல்லாவும் இருக்காது. அந்த பொருள் வந்து ஒரு மாதிரி நரைச்சி போயிடும். 6 மாதத்துக்கு ஒருக்கா மொத்த பொருளையும் அள்ளி போட்டு சிங்கில் கழுவும் போது நமக்கு ஏண்டா இந்த பொருளெல்லாம் அவசரப்பட்டு வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையே வந்துடும். இதனால் நம்ம வந்து நம்மளோட அவசரத்தன்மையால் பணத்தை தான் நம்ம இழந்துக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு என்ன தேவை, இப்போ இந்த டப்பா நமக்கு தேவையா, இப்போ இந்த துணி நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த பொருளையுமே வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக 8வது டிப்ஸு பார்த்துடலாமா? நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலைக்கு விட மாட்டாங்க. அப்போ வீட்டில் சும்மாயே இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடுறதோ, ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதோ, இல்லை வீட்டில் இருந்தே ஏதோ பேக்கிங் ஒர்க் பண்ணுறதோ, இந்த மாதிரி என்ன வேலை உங்களுக்கு பிடிக்குமோ வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து செஞ்சு கம்மியான வருமானம் கிடைச்சா கூட நீங்கள் வீட்டில் இருந்தே அதை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதே போல் ஒரு சந்தோஷம் கிடைக்காது. நம்ம கையை நம்பி ஒரு 4 காசு வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லைஃப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கையிலேருந்து சொந்தமாக காசு போட்டு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும்போது நம்ம மனசு அவ்வளோ ஒரு மன திருப்தி இருக்கும். முடிஞ்ச அளவு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வீட்டு வேலையிலேயே ரொம்ப போட்டு உருண்டுட்டு இருக்காமல் வீட்டு வேலையை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே அந்த தூங்குகிற டைம் வரும் பார்த்திங்களா, ஒரு 2 மணிலேருந்து 3 மணி, அந்த கேப்பில் ஏதாச்சும் குட்டியாக பிஸ்னஸ் மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டராகவோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களாக வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய கெட்டது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு ஒரு 2 நேரம் சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நாளைக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.